வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன். கசப்பாக இருக்கிற பாவக்கால கசப்பே இல்லாமல் ஒரு குழம்பு செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரி பாவக்காய் எடுத்திருக்கேன். பாவக்காவை ரெண்டாக நடுவில் கட் பண்ணிவிட்டு அதில் விதையெல்லாம் எடுத்துடணும். விதை எடுத்ததுக்கப்புறம் இங்கே வெள்ளை கலராக இருக்கும். அந்த வெள்ளை கலரை நல்லா கத்தியால் சுரண்டி எடுத்துடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நான் சுரண்டி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பாவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்புல சீக்கிரமாக பாவக்காய் வெந்துடும். நான் இன்னைக்கு குழம்பு செய்கிறதுக்கு இந்த சைஸ் பாவக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். அதுதான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சில பேர் பாவக்காயில் இந்த மேல் போர்ஷன் எல்லாம் நல்லா சுரண்டிட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்வாங்க, கசப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மேல் போர்ஷன்லாம் எடுக்க மாட்டோம். உள்ள அந்த விதையும் அந்த வெள்ளையாக இருக்கிற மாவு மாதிரி உள்ள அந்த இதை மட்டும்தான் போர்ஷன் மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஒரு பாவக்காய்க்கு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் நான் குக்கர் வச்சுக்கிறேன். குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கடலெண்ணெய் இருந்தால் கடலெண்ணெய் செய்யுங்க. சப்போஸ் உங்ககிட்ட கடலெண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா பொரியணும். உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்து கூடவே கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காவும் சேர்த்துடலாம். பாவக்காய் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாவக்காய் இந்த எண்ணெயிலே தான் வதங்கணும், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. வெங்காயத்து கூட பாவக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷமாவது இந்த எண்ணெயிலே வதங்குற கூடணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாவக்காவும் வதங்கிருக்கு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போகும். தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வெறும் மிளகாத்தூள் தான். 1 ஸ்பூன் ஜீரக சோம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலேயே அரைச்சது. ஜீரக சோம்பு மசாலா வீட்டிலேயே எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிடுங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, மசாலா சேர்த்துருக்கதால கண்டிப்பாக அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் சிம்மில் வைக்கணும். பாவக்காய் வதங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் இந்த தேங்காயில் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காயோட சைஸ் பாருங்கள், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இந்த தேங்காவை கட் பண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கெட்டி பால் ஃபஸ்ட், இது செகண்டு, இது தேர்டு. இப்போ இந்த தேர்டு உள்ள தேங்காய் பாலை இதுக்கு தண்ணியாக தான் இருக்கும். தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த தண்ணி தேங்காய் பாலை தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துடலாம். மூணாவது தண்ணி தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம பாவக்காய் வேகிறதுக்கு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வெறும் கடாயில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். குக்கரில் நம்ம 2 விசில் விடுறது எதுக்காகனா, இப்போ இந்த மாதிரி இருக்கிற பாவக்காய்லாம் நல்லா மசிஞ்சிரும், கரைஞ்சு போயிடும். பசங்களுக்கு கொடுக்கும்போது இது என்ன குழம்புன்னு தெரியாது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாவக்காய் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டு காட்டுறேன். குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாவக்காய் பாருங்க நல்லா மசிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் மசியணும். நம்ம எடுத்து வச்சிருக்க 2வது தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம்.
இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு கெட்டியாகணும். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். 2வது தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாவக்காய் வெந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி கெட்டி புளியாக எடுத்து வச்சுக்கணும். 2வது தேங்காய் பால் ஊற்றுனது நல்ல கெட்டியானதுக்கப்புறமா பாவக்காயில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கும்போது பாதி அளவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்து நல்லா கெட்டியாகணும். நம்ம ஊற்றின 2வது தேங்காய் பால் புளி எல்லாம் வந்து நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கெட்டி தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேங்காய் பால் நிறைய தான் சேர்க்கணும். அப்போ தான் கசப்பே இருக்காது. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வேண்டாம். கெட்டி தேங்காய் பாலும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு இதில் வந்து எண்ணெய் பிரியும் தனியாக. அந்த ஸ்டேஜ் வரையிலும் நம்ம கொதிக்க விடலாம். கெட்டி தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு ஓரத்தில் எண்ணெய் பிரியும். அது வரையிலும் நம்ம வந்து கொதிக்க விடணும். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் கெட்டியாக தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. பாவக்காய் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதால கசப்பு கம்மியாயிடும். ஏற்கனவே நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். தேங்காய் பால் சேர்க்கறதால கசப்பு அவ்வளோ இருக்காது. கூட வெல்லம் சேர்த்தோம்னாக்கா இன்னும் கசப்பே இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. பாவக்காய் பாருங்கள், என்ன குழம்புனே தெரியாத அளவுக்கு பாவக்காய் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம சேர்த்துருக்க கெட்டி தேங்காய் பாலும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஓரங்களில் எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரிஞ்சதுன்னா கரெக்டான ஸ்டேஜில் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கெட்டியாக இருக்கிற குழம்ப சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா ஓரங்களில் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். நம்மளோட பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓரங்களில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் பார்த்தா தெரியும், நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படி மேலால் வந்திருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. சூடான சாதத்தில் இந்த பாவக்காய் கிரேவியை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.